சூப்பரா இருக்கு உண்மையாலுமே. எனக்கு விஷுவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தை ஃபுல்லாவே வந்து ஒரு பீட்டர் பார்க் தான் தாங்குறாரு. படம் நல்லா இருக்கு. பழைய நினைவுகளை மீட் எடுக்கிறது தான் கதை. நல்லா கொண்டு போயிருக்காங்க. எமோஷனல் தான், ஃபுல்லாவே எமோஷனல் தான். எமோஷனலா கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லவ் மீட் எடுக்கிற அந்த ஒரு சீன்லாம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது. இன்டர்வல்ல ஒரு ஹல்கோட ஒரு ஃபைட் இருக்கு. அது வந்து ஒரு ஒர்த்து, நம்ம கொடுக்குற காசுக்கு அது நல்ல ஒர்த்து. தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. பிகாஸ் ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க, அது ஒர்த் இல்ல. தியேட்டர்ல வந்து பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்து இல்ல கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ். என்னன்னா கொஞ்சம் வளவளன்னு இழுத்துட்டு போறாங்க. அதை அந்த அவெஞ்சர்ஸ் குரூப்பை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதுனால கொஞ்சம் அது இழுக்குது. பட் படம் வந்து ஓவராலா நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வந்து ஒரு இன்டர்வல்ல இருந்த கிளைமேக்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் ஓகே ஃபைன். வில்லன் வந்து ஒரு லேடி தான் வில்லன். ஆக்சுவலா அதை நான் ரிவீல் பண்ணக்கூடாது. பட் ஓகே ஃபைன். பட் லேடி தான் வில்லன். பெரிய பவர் இல்லதான். எப்படின்னா ஒரு டெலிபதி மூலமா மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதுதான் ஆக்சுவலா கான்செப்டா கொண்டு போயிருக்காங்க வில்லனுக்கு. பட் இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்ல இருக்கக்கூடிய வில்லன் எப்பொழுதுமே படம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோலாம் பாத்தீங்கன்னா வில்லன் ஒரு பெருசா ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாரு, அதை முறியடிச்சு ஹீரோ வந்து மேல வருவாரு. அந்த மாதிரி தான் சூப்பர் ஹீரோ கதை இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்டலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பழைய நினைவுகளை மீட் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வில்லனுக்கான ரோல் பெருசா இல்ல. ஸ்டோரி வைஸ் ஓகே தான். அதுதான் நான் சொல்றேன்ல. இப்ப வந்து மறந்துட்டாங்க, பீட்டர் பார்க்கரை வந்து மறந்துட்டாங்க. அவங்க நண்பன் இல்ல, காதல் இல்ல, உலகமே அவனை மறந்துடுச்சு. ஒரு சூப்பர் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் உலகம் மறந்துடுச்சுன்னா அவன் புதிய ஹீரோவா மறுபடியும் உருவெடுத்து வருவான். அந்த அனுபவம் தான் அந்த படம். வேற எதுவுமே பெருசா இல்ல. இல்ல அந்த அளவுக்கு இல்லதான். பிகாஸ் ஏன்னா சென்டிமெண்டலுக்கும் எமோஷனலுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால அந்த அளவுக்கு இல்ல. ஆனா உங்களுக்கு 3D விஷுவல் ரொம்ப அழகா இருக்கு. அதுல ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பாராட்டி ஆகணும். அண்ட் ஃபைட் வைஸா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. எமோஷனல் வைஸா ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் தான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. பட் எண்ட்ல வந்து ஸ்பைடர்மேன் ரிட்டர்ன் போடுறாங்க. we will see the new Spider-Man on another cinemas. Thank you. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக என்னோட இந்த 4 வந்து எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. லாஸ்ட் 3 பார்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்டோரி எண்டிங் மாதிரி இருக்கும்ல. லாஸ்ட் பார்ட்டில் எல்லாருமே வந்திருப்பாங்க. 3 ஸ்பைடர்மேன் பயங்கரமாக இருந்தது. பட் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இந்த ஸ்பைடர்மேன் யார் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியோட அப்படி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. எப்போவுமே வந்து மற்ற ஸ்பைடர்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேனுக்கு வந்து எப்படி நடந்ததுன்ற ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். இந்த டெக்கெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணாமல் யூஸ்வலாக இருக்கிற ஸ்பைடர்மேன் வேறு மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம டாம் ஹாலண்ட் வந்ததுலேருந்து ஃபுல்லாக டெக்கை பேஸ் பண்ணி தானே இருக்கும். பட் இந்த பாடத்தில் வந்து கொஞ்சம் வேரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்டோடய இந்த வாட்டியுமே முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல தான் பறக்க விட்டு அடிக்க விட்றதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த வாட்டி ரொம்ப பிடிச்சது 3D ரொம்ப நல்லா இருந்தது. அதோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கிட்ட இருந்து பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி விஷுவலுமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளோட பார்வையிலேருந்து ட்ராவல் பண்ண அப்படி இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய விஷுவல் வச்சுருக்காங்க. விஷுவல் அப்படி வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நம்மளே வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுத்தது. ஒரு விஆரில் பார்த்த மாதிரி இருந்தது. அதனால ரொம்ப நல்லா இருந்தது. ஹல்க் வந்து எல்லா படமும் மொக்கையாக காமிச்சிட்டு இருக்காங்க. இதில் எப்படி காமிச்சிருக்காங்க? இதுலேயும் கிட்டத்தட்ட அப்படி தான். பட் ஒரு கெட்டவனா ஹல்கோட ரியல் பவர் ரொம்ப நாள் ஆச்சு. ஹல்கோட ரியல் பவர் காட்டி அது வந்து இதில் காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். பட் அவர் வந்த அந்த கொஞ்ச நேரமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். ஏன்னா இந்த வாட்டி வந்து இந்த ஃபைட்டு ஆக்சுவலாக இதில் இந்த படத்தில் என்னன்னா வில்லன்றது யாருமே இல்லை. ஆன்டகனிஸ்ட்ன்றது வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுற ஒருத்தர் தான். ஸோ அவங்க ஏன் மாறுறாங்கன்னா அதுக்கு பேஸே எமோஷன் தான். ஸோ அந்த எமோஷன் வழியாக நிறைய கொண்டு போயிருக்காங்க. நிறைய பேசுகிறாங்க. அது தியேட்டரில் நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. பட் அது ஆக்சுவலாக இந்த படத்துக்கும் அந்த கேரக்டரோட டெவலப்புக்குமே அது ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்து வர போகிறதுல. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ், அந்த ஸ்பைடர்மேனோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் படம் முழுக்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பார். அது கிளைமேக்ஸில் அதை எப்படி வந்து அதுக்கப்புறம் ஒரு டேர்ன் ஓவர் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் ஏதாவது சொல்கிறேன், இந்த வாட்டியுமே ஒரு சின்ன ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. எண்டு வந்து அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா அப்படின்ற ஒரு சின்ன சர்ப்ரைஸோட முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்பைடர்மேன் படம். நல்லாவே இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த லீக் சீன்ஸ்ல நிறைய காமிச்சிட்டாங்க முன்னாடியே. அதெல்லாம் நம்ம பார்க்காம இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஹல்க் சீன்ஸ்லாம் வரப்போறாங்கன்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஹைப்பெல்லாம் நல்லாவே இருக்கு. வில்லனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லன், சம்மால் வில்லன் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு காமிக்கிறாங்க. பட் இந்த அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு வில்லனுக்கு அந்த ஒரு எண்டு கொடுக்கலையோ, சரியான எண்டு கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. கிளைமேக்ஸ் விஷயத்த ரொம்ப கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா, கொஞ்சம் ஆக்ஷன் பேக்டா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு.
இல்ல ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. முக்காவாசி படம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த வில்லன் சொல்றேன், அந்த வில்லனை வந்து செம்மையா காமிச்சோம், அவங்களுக்கு ஒரு எண்டு அப்படின்னு கொடுக்காம விட்டாங்க. ஒரு எமோஷனல் பேஸ்டா முடிச்சிட்டாங்க. அது ஏன்னா என் கேமுக்கு அப்புறம் வந்து எல்லா மார்வல் படமே வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரா இல்ல. பட் இது நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் பார்ட் மட்டும் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அந்த லவ், அந்த விஷயம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அதெல்லாம் ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க. ஹல்கோட விஷயம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீஞ்சா ஃபைட் ஒன்று இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் போது நம்ம ஆக்ஷன் பேக்டா இருக்கும். ஒரு கிளைமேக்ஸ்ல பயங்கர ஆக்ஷன் எதிர்பார்ப்போம், அது மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் மிஸ் ஆகும். கொஞ்சம் எமோஷனல் சைக்காலஜிக்கல் படம் இது. ரொம்ப சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கேப்பா அப்படின்னு தோணுது. ஸோ அந்த விஷயத்த அவங்க ஃபுல்லா கொண்டு போய் நல்லா இருந்துச்சு. பட் அதே வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம ஒரு ஸ்பைடர்மேன் படமா அப்படிங்கிறது போது கொஞ்சம் யோசனையா இருக்க வேண்டியதா இருக்கு. படம் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் த்ரூட்டு நல்லா காமெடியாகவும் இருக்கு. அதனால ஆடியன்ஸ்க்கு நல்லா என்ஜாயிங்கா இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த நிஞ்சாங் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கவே. அதுக்கு வேற லெவல்ல இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இதுல சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. வர கனெக்ட் ஆகுது, பட் காமெடி அதிகமா கிளிப்பிங்ஸ்ல வரனால நல்லா இருக்கு படம். ஃபைட் சீக்வன்ஸ் தாண்டி வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு படம். ஸோ வெறும் ஃபைட் மட்டுமே இல்லாமல் ஒரு காமெடி பேஸ்டாகவும் இருக்கனால ஆடியன்ஸ் எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து பிடிக்கும் படம். நல்லா இருக்கு. ஸ்பைடர்மேனாலே பிடிக்கும் தான், இல்லைன்னா இருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் எமோஷனல் சைடா போயிருக்கு. அவரோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் காட்டி நல்லா எமோஷனலா போச்சு. ஒவ்வொரு ஸ்பைடரும் ஒரு மாதிரி இருந்துச்சு. இது அதுக்கேற்ற மாதிரி இதுவும் நல்லா இருந்துச்சு. இல்லாட்டி ஃபைட்டு கொஞ்சம் தான், ஒரு 3 செட் பீஸஸ் தான் இருந்துச்சு. எமோஷனல் சைட்ல நல்லா போச்சு படம், நல்லாவே போச்சு. அது டிஃப்ரெண்டா தான் போச்சு. ஃபுல்லாவே பீட்டர் பார்க்கர் மூவியா போச்சு அப்படியே படம். இப்போதைக்கு தெரியல, லாஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி போச்சு. ஆனா அது டூம்ஸ்டேவா தெரியல, பார்த்தா தெரியும். எல்லாருக்கும் ரோல் பக்கவா இருந்துச்சு.